அந்த வகையிலே இந்த பெருகையை நடைமுறை ரீதியாக விளங்கி கொள்ளணும் என்ற அடிப்படையிலே பெருகை தொடர்பான குழு செயற்பாடுகள் தான் இன்றைய விரிவுரையின் சிறப்பம்சமாக காணப்படுகிறது. அந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே உங்களது குழுவிலே அது தொடர்பான அந்த குழு செயற்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக 10 குழு செயற்பாடுகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த குழு செயற்பாடுகளை நீங்கள் குரூப்பாக பிரிந்து 10 குரூப்பாக பிரிந்து 30 நிமிடங்கள் உங்களோட குழு செயற்பாடுகளுக்கு வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு குழு செயற்பாடுகள் தொடர்பான ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த வகையிலே ஒரு 20 நிமிடங்களுக்கு இந்த குழு செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த வகையிலே நீங்கள் ஏற்கனவே இதை எல்லாத்தையும் வாசித்திருப்பீங்க. அந்த வகையிலே இது தொடர்பான அசைன்மெண்ட் கூட உங்களுக்கு ஒரு வினாவும் இதில் தரப்பட்டிருக்கிறது. பாடசாலையின் பெருகை செயற்பாடுகள் தொடர்பாக நீங்கள் கடைபிடிக்கின்ற அதாவது 54/2023 சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஒரு பாடசாலையில் பொருட்கள் கொள்வனவு செய்யும் படிமுறைகளை விளக்குக என்ற விஷயமும் உங்களுக்கு அசைன்மெண்டாக தரப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வகையிலே விலை மனு கோரல் டெண்டர், அதாவது பெருகையிலே மிக முக்கியமானது விலை மனு கோரல் டெண்டர், அது வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். அப்போ பெருகையின் முக்கிய விடயம், பெருகையின் முக்கியமான விஷயம் என்னென்றா வெளிப்படைத்தன்மையாக காணப்படணும். அப்போ உங்களுக்கு தெரியும் பெருகை முறையிலே தான் கொள்முதல் முறையிலேலாம் அல்லது தேடி வழங்கல் முறையிலே ஊழல் காணப்படுகிறது இலங்கையில். அப்போ அண்மையில் செய்யப்பட்ட ஆய்வின் பிரகாரம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 1% இந்த ஊழல் காரணமாக, கொள்முதலில் ஏற்படும் ஊழல் காரணமாக இலங்கையின் வருடாந்த இழப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 1% என மதிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ என்ன காரணம் என்றா விலை மனு கோரல் டெண்டர் ப்ரொசீஜரில் கோட்டேஷன் கோல் பண்ணுறதுல இல்லாட்டி பொருட்களை வாங்குவதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. அப்போ ஏன் விலை மனு கோரல், அதாவது பெருகை முறையிலே வெளிப்படைத்தன்மை ஏன் அவசியமானது? அப்போ நான் இன்ட்ரடக்ஷனுக்கு வந்து அதன் பிறகு உங்களோட குழு செயற்பாடுகளை விளங்கப்படுத்தி அதன் பிற்பாடு உங்களோட கலந்துரையாடலுக்கு அனுப்பலாம் என்பதுதான் இந்த ப்ரெசன்டேஷன் இந்த படிமுறையாக இருக்கிறது. விளங்கி கொண்டீங்களா எல்லாரும்? அப்ப விலை மனு கோரல், அதாவது டெண்டர் கோல் பண்றேன்னு உங்களோட பரிபாஷையில் சொல்லுவீங்க. அது உங்களோட பாடசாலையில் ஒரு சிறிய ஒரு நடவடிக்கை தானே. அதன் தாக்கம் என்பது அந்த பாடசாலையிலே மிகப்பெரும் தாக்கமாக இருக்கு. அப்போ ஒரு பெரிய ஒரு மெகா அரச நிறுவனத்திலே, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலே டெண்டர் என்பது மிகப்பெரிய விஷயம். அதே நேரத்தில் அங்கே நடக்கிற மோசடி ஊழல்ற தாற்பயமும் இந்த பாடசாலையில் நடக்கின்ற ஊழலின் தாற்பயம் வித்தியாசம். ஆனாலும் அங்கே இருக்கின்றவர்கள் ஊழல் மோசடியில் ஈடுபடும் போது அதை கண்டுபிடிப்பது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஆனால் பாடசாலை ஒன்றிலே மோசடிகள் ஊழல்கள் பெருகையிலே, அதாவது பொருட்கள் பெருகையிலே, டெண்டர் கோல் பண்ணுறதிலே இல்லாட்டி பொருட்கள் வாங்குவதிலே ஊழல் மோசடிகள் இடம்பெறும்போது அது குறிப்பாக பாடசாலையின் அதிபர் தொழிலில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் முக்கியமான பதவியில் இருக்கின்ற உதாரணம் பொருளாளர், அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருப்பார். அதிபர் தலைவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், ஏனைய பெருகை குழு உறுப்பினர்கள் அரசாங்க உத்தியோகத்தர், தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு உறுப்பினர்கள் அரசாங்க உத்தியோகத்தர். அவர்கள தொழிலில், அவர்களுக்குரிய தொழில் அந்தஸ்தில், அவர்களுக்குரிய தொழில் பாதுகாப்பில், அவர்கள மதிப்பு மரியாதை கண்ணியத்தில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். அதனால் வெளிப்படைத்தன்மை அவசியம். நீங்கள் என்ன பொருளை பாடசாலையில் வாங்குறீங்க, எந்த பொருளை நீங்கள் கொடுப்பனவு செய்வீங்க என்பது தொடர்பாக தகவல் அறியும் சட்டத்தில் பாடசாலையிலிருந்து என்ன பொருள் வாங்கினீங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்க, இவ்வளவு டொனேஷன் கிடைச்சிச்சு, இந்த டொனேஷனுக்கு நாங்கள் பாடசாலை பிள்ளைகளுக்கு கதிரை மேசை வாங்க போகிறோம் என்று தானே காசு வாங்கினீங்க, இப்போ எவ்வளவு கதிரை மேசை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க என்று தகவல் அறியும் சட்டத்தில் உங்களோட பாடசாலையை நோக்கி கேள்விகள் வரலாம். அப்போ அந்த விடயம் உங்களுக்கு முக்கியம். அப்போ விலை மனு கோரலில் ஏன் வெளிப்படைத்தன்மை அவசியமானது சொல்லுங்க பாப்போம், யாராவது அதுக்குரிய விடயம்.
அந்த பொருளின் தரம், அதே நேரம் விலையினுடைய நிர்ணயம் மற்றும் அனைவருக்கும் இது தெரிந்திருக்கிறனால அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தணும். வேற விடைகள்? பாடசாலை பொருளாதார இந்த பொருட்களுக்கு நட்டம் இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு. வேற விடைகள்? தரமான பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு. சின்ன சின்ன விடை சொல்லக்கூடாது. ஏன் அவசியம்? வெளிப்படைத்தன்மை ஏன் அவசியம் விலை மனுக்கோரலில்? பொருளின் தரம் தொடர்பான அரச பொதுமக்களின் நிதி வீண்விரயம் செய்யப்படாமல் உரிய முறையில் பயன்படுத்த. அப்ப விலை மனுக்கோரலின் வெளிப்படைத்தன்மை ஏன் முக்கியமானது என்று சொல்லும்போது, விலை மனுக்கோரல்கள் பற்றிய தகவல்களை முன்கூட்டியே வெளிப்படுத்தாத காரணத்தினால என்ன நடக்குது? பொதுமக்கள் விலை மனுக்களை ஆராய்ச்சி செய்வது தடுக்கப்படுகிறது. அவற்றின் குறைபாடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பை தடுக்கிறது. அப்ப நிறைய நீங்க வெளிப்படைத்தன்மையுடன் செய்யப்படும் போது உங்களை கேள்வி கேட்கலாம். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் நிதியை நீங்கள் இவ்வாறு வீண்விரயம் செய்கிறீர்களே, இவ்வாறு குறைந்த ஒரு பொருளை மார்க்கெட்டில் குறைவாக இருக்கிறது, இவ்வளவு கூட விலை கொடுத்து வாங்குறீங்களே, இல்லாட்டி தரம் இல்லாத ஒரு பிராண்டில் வாங்குறீங்களே, அந்த இதை பொதுமக்கள் கேள்விக்குட்படுத்துவதை இல்லாமல் செய்வதற்குத்தான் இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத விஷயங்கள் நடக்கிறது. அதே போல தகவல் வெளிப்படுத்தாமை முக்கியமாக இந்த பெருகை செயற்பாட்டில் ஊழலுக்கு இடமளிக்கிறது. தகவலை வெளிப்படுத்தாமல் மறைப்பது ஊழலுக்கு இடமளிக்கிறது. இது சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடுகளின் அந்த சமவாயத்தின் அடிப்படையிலே பெருகை தொடர்பாக ஊழல் ஒரு அரசாங்க ஒப்பந்தத்திலே 20% அளவிலே அந்த இழப்பு அரசாங்கத்துக்கு ஏற்படுவது பெருகை தொடர்பாக. அப்ப இது தொடர்பாக இலங்கையிலே உங்கள்கிட்ட தகவல் அறியும் சட்டத்திலே கேட்டால் என்ன மாதிரி கேட்க முடியுமான்னு சொல்லுங்க. டெண்டர்ல தகவல் அறியும் சட்டத்திலே என்னத்தை கேட்கலாம்? அப்ப விலை மனு கோரல் தொடர்பாக கட்டாயம் வெளிப்படுத்தணும். ஏன் நாங்க வெளிப்படுத்த முடியாதுன்னு நீங்க ஒருத்தரும் பதிச்சல வெளிப்படுத்தணும்ன்றதை நீங்க இம்ப்ளாய்டா மறைமுகமாக உட்கிடையாக ஏற்றுக்கொண்டீங்க. அப்ப ஏன் வெளிப்படுத்தணும்? அதுக்குரிய ஆதாரம் என்ன சொல்லுங்க. இப்ப எல்லாரும் இவர்கள் தானே நான் கேட்கேன் சார், இந்த விலை மனுக்கள் தொடர்பான விவரங்களை வெளியிடணும். உதாரணமாக நீங்க பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணணும், இல்லாட்டி செலக்டட் பிட்டர்ஸுக்கு நீங்க அறிவிச்சு போட்டு அன்செலக்டட் ஆக்களுக்கும் அறிவிக்கணும். அதுதான் பெருகை வழிகாட்டு. இப்போ உங்களோட இந்த காரணத்தினால உங்களோட கோட்டேஷனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் உங்களோட பாடசாலையை பொறுத்தளவில் இந்த ப்ரொசீஜர் இல்லை, அது வேற விஷயம். ஆனாலும் உங்களுக்கு சட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு வலய கல்வி பணிப்பாளராக ஒரு மாகாண கல்வி பணிப்பாளராக வரலாம். அப்போ உங்களுக்கு இந்த சட்டம் தெரிந்திருக்கணும். அதே நேரத்தில் தகவல் அறியும் சட்டத்தில் உங்களோட பாடசாலையில் 100 கதிரை வாங்கினையாம், 5 லேப்டாப் வாங்கினையாம், இல்லாட்டி 10 டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வாங்கினையாம், இது எவ்வளவுக்கு வாங்கினீங்க, எந்த கடையில் வாங்குறீங்க, எவ்வளவு இவர் கோட்டட் ப்ரைஸ், இதில் வெட் எவ்வளவு, இவருக்கு எத்தனை வருஷம் வாரண்டி காணண்டு உங்களோட தகவல் அறியும் சட்டத்தில் கேட்டால் இது கேட்க முடியுமா? அதை அப்போ நீங்கள் விட என்ன செலுத்திக்கணும்? விலை மனு கோரல் டெண்டர் தொடர்பான விஷயங்களை வெளியிடுவதற்கு சட்டத்தில் ஏற்பாடு இருக்கிறது. எங்க சட்டத்தில் ஏற்பாடு இருக்கிறது? தகவல் அறியும் சட்டத்தில் ஏற்பாடு இருக்கிறது. அப்ப தகவல் அறியும் சட்டம் எத்தனாம் ஆண்டு எத்தனாம் இலக்க சட்டம் சொல்லுங்க. பாடசாலைக்கு தகவல் அறியும் சட்டம் அப்ளிகபிள். முதலாம் தவணையில் எத்தனை பேரை சேர்த்தீங்க, இது இடைநிலை பிரிவில் எத்தனை மாணவர் இருக்கார், எத்தனை சமாந்தர வகுப்புகளை உருவாக்கிறீங்க, பைலிங்குவல் கிளாஸில் எத்தனை பிள்ளைகள் இருக்கு, 13 இயர்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் இருக்கிறதா, ஸ்பெஷல் எஜுகேஷன் யூனிட்ல எத்தனை பிள்ளைகள் இருக்கு, அதுக்கு எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களோட நியமன பாடம் என்ன என்பது தொடர்பாக எல்லாம் தகவல் அறியும் சட்டத்தில் ஒரு சாதாரண பொதுமகனோ ஒரு பெற்றோரோ ஒரு யாரோ ஒரு ஆள் கேட்க முடியும். இப்போ சொல்லுங்க, அப்போ பெருகை தொடர்பாக
தகவல் அறியும் சட்டம் என்ன சொல்கிறது? இது புதிதாக இருக்கிறதா என்ற லெக்சர்ஸ் ஒவ்வொரு நாளும் புதிதாக தான் அமையும். சொல்லுங்க, சொன்னா தான் நம்ம குளிர்ச்சி ஏற்பாடுகளுக்குள்ள போகலாம். இது உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேணும். எழுதி கொள்ளுங்க. 2016 ஆண்டின் 12ஆம் இலக்க தகவல் அறியும் சட்டத்தின் 20வது பிரிவின் பிரகாரம் 2016 ஆண்டின் 12ஆம் இலக்க தகவல் அறியும் சட்டத்தின் 20வது பிரிவின் பிரகாரம் அரச நிறுவனங்களின் கேள்வி பத்திர அறிவித்தல்கள் உங்களோட பாடசாலையில் கட்டாயம் வெப்சைட் ஒன்று இருக்கணும். நீங்கள் பப்ளிக்காக டெண்டர் கால் பண்ணி சாமான் வாங்கினா அது கட்டாயம் பப்ளிஷ் பண்ணணும். கேள்விப்பத்திர அறிவித்தல்கள் மற்றும் விலைமனு கோரல்களின் வெற்றியாளர்களை என்னென்ன வெற்றியாளர்களை வெளிப்படுத்தினா தான் உங்களுக்கு அவங்க பொதுமக்கள் ஆராய்வாங்க. ஓ, பிரின்சிபல்ற மச்சினண்ட கடை, பிரின்சிபல்ற டம்மி கடை, இல்லாட்டி பிரின்சிபல்ற வைப்புட பேரில் இருக்கிற கடை, அங்கேருந்து சாமான் வாங்குறாரு. இல்லாட்டி வளையத்தின் அக்கௌண்டன்ட்டு மச்சாண்ட கடையிலிருந்து வாங்குறாரு. அக்கௌண்ட் கோல்டு சொல்லுவார், இந்த கடையில் வாங்கணும், இல்லாட்டி உங்களுக்கும் நாங்கள் உங்களோட சம்பளத்தை நிப்பாட்டுவோம், இன்க்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டோம், இல்லாட்டி உங்களோட போட்டஸ் சேவையை புல பிடிப்போம். அப்படியெல்லாம் நடக்கிறது. மற்றும் விலைமனு கோரல்களின் வெற்றியாளர்களை குறித்த நிறுவனங்களின் இணையதளங்களில் முன்கூட்டியே வெளிப்படுத்த வேண்டும் என்று கட்டளை இடுகிறது. இப்ப விளங்கி கொண்டீங்களா? ரைட். இப்ப முதலாவது குளிர்ச்சி ஏற்பாடு ப்ளீஸ் எடுங்க. முதலாவது குளிர்ச்சி ஏற்பாடு 10 குளிர்ச்சி ஏற்பாடுகள் இருக்கிறது. ரைட். அப்போ இந்த குளிர்ச்சி ஏற்பாடு ஒன்றில் உங்களுக்கு தெரியும், பாடசாலையின் பெருகை செயல்முறைகளில் 12 செயல்முறைகள் இருக்கிறது. அதில் டெண்டர் கால் பண்ணினா அது 3 செயல்முறையாக மாறும். அது இல்லாத போது மற்ற செயல்முறைகள் அப்ளிகேபிள் ஆகும். நேரடி கொள்வனவில் டெண்டர் கால் பண்ண தேவையில்லை. அப்போ அவ்வாறான விஷயங்கள் அது மாறும். அப்போ நாங்கள் முதலாவது விஷயம் தேவை பட்டியலை தயாரிக்கிறது. அப்போ ஒரு பாடசாலையில் பொருள் வாங்குறேன்னா ப்ராக்டிக்கல் என்ன, தன்னிச்சையாகத்தான் வாங்குறேன். பிரின்சிபல் நினைக்கிறது வாங்கிட்டு வருவார். இல்லாட்டி அவருக்கு ஒரு கடைக்காரன் வழங்குகின்ற ஊக்குவிப்பை பொறுத்து, இல்லாட்டி டிஸ்கவுண்டை பொறுத்து, இல்லாட்டி ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ என்று வர ஒவ்வொரு பொறுத்து ஒரு பொருள் பதியப்படும், ஒரு பொருள் வேற எங்கேயும் போகும். ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ ரெண்டு இருக்குதானே, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. அப்போ அதில் 2 பதிவுகள்லையே ஒன்று தான் வருது. அப்போ தேவை பட்டியலை தயாரிக்கிறது முக்கியம். அப்போ ஒரு ஆண்டுக்கும் அப்போ கடந்த ஆண்டில் இந்த ஆண்டுக்குரிய தேவை பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கணும். அது எந்த அடிப்படையில் அமைய வேண்டும், அப்போ அது எந்த அடிப்படையில் தெரிவு செய்வீர்கள்? அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளை பட்டியலிடுக. அவற்றை எவ்வாறு முன்னுரிமைப்படுத்துவீர்கள்? அப்போ எங்கே இருந்து வரணும்? இது ஏஐபியிலிருந்து வரணும். அப்போ விடையே நான் சொல்கிறேன், ஏஐபியிலிருந்து வரணும். அப்போ ஏஐபியில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதுக்கு முன்னுரிமைப்படுத்தி இதுக்கு பட்ஜெட்டில் அலோகேஷனை போடணும். அலோகேஷனை போட்டு அந்த பட்ஜெட்டில் இருக்கிற நிதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பொருட்களை வாங்கக்குள்ள 3 E's கடைப்பிடிக்கணும். சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும், வினைத்திறனை கடைப்பிடிக்கணும், செயற்திறனை கடைப்பிடிக்கணும். அதே போல் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத மாதிரி எமது பெருகை செயற்பாடுகள் அமைய வேண்டும். அதைத்தான் அண்மை காலமாக பெருகையில் வந்த நவீன சிந்தனையாக இருக்கிறது. நிலைபெறான பெருகை முறைகளை இலங்கை அரசாங்கத்தின் நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டும். நிலைபெறான பெருகை செயற்பாடுகள் என்றால் என்ன என்றும் உங்களோட எக்ஸாம்களில் வரலாம். அப்போ எந்த எக்ஸாமில் வரும் என்று தெரியும், ஆனாலும் வரலாம்.
அப்போ அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ தேவை பட்டியலை தயாரிப்பது தொடர்பாக ஒரு குரூப் நீங்கள் இந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லணும். அடுத்த குரூப், ரெண்டாவது குரூப், ரைட், பெருகை திட்டம். அப்போ ஒரு பெருகை திட்டம் ஒன்று ஒரு பாடசாலைக்கு இருக்கணும். ஒவ்வொரு பெருகை நிறுவனமும் ஒரு பெருகை திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். அது பெரிய நிறுவனங்கள் பாடசாலையை பொறுத்தவரை ஒரு வருடமும் ஒரு பெருகை திட்டம் இருந்தால் போதுமானது. அது வருடாந்த பெருகை திட்டம் என்று சொல்லுவாங்க. இல்லாட்டி மாஸ்டர் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் என்று சொல்கிற பிரதான பெருகை திட்டம் 3 வருடங்களுக்கு ஒரு மாகாண கல்வி திணைக்களமோ கல்வி அமைச்சோ தயாரிக்கும். அதிலிருந்து ஒவ்வொரு வருடத்துக்குமான பட்ஜெட் அலோகேஷனை பொறுத்து வருடாந்த பெருகை திட்டம் இருக்கு. அப்போ உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து என்ன பொருட்களை வாங்குவது, பொருட்கள் மட்டும் இல்லையே, சேவைகள், ஆலோசனை சேவைகள், உயர்கல்வி செயற்பாடுகள், கட்டுமான வேலைகள், இவ்வளவுத்தையும் சேர்த்து தான் பெருகை செயற்பாடு. அப்போ இந்த பெருகை செயற்பாடுகளில் ஒரு பெருகை திட்டத்தின் அவசியம், அந்த பெருகை திட்டத்தில் உள்ளடங்க வேண்டிய விஷயம் என்றால் என்ன, பெருகை திட்டம் என்றால் என்ன, உங்கள் பாடசாலைக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு பெருகை திட்டம் ஒன்றை உருவாக்கும் முறை பற்றி உதாரணங்கள். இந்த விஷயத்தில் கட்டுமான வேலைகளையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு கட்டுமான வேலைக்குரிய அனுமதி உங்கள்கிட்ட இருக்கிறது. அப்போ பாடசாலைக்கு ZDOBs PDOBஸால் வர வேலைகள் அது வேறு. ஆனாலும் உங்களோட பாடசாலையின் பெருகை குழு உங்களோட பாடசாலையில் இருக்கின்ற வேலைகள் தொடர்பாக நீங்கள் டெண்டர் கோல் பண்ணி வெளியார அமர்த்தி நீங்கள் வேலை செய்யலாம். ஒரு மேசனை பிடிச்சி வீடு கட்டுற மாதிரி. அப்போ நீங்கள் தான் செய்யணுமென்று இல்லை, அது வேறு விஷயம். அது 5 மில்லியனுக்குள்ளே உங்களுக்கு வெளி நிதிகளை அவர்கள் வேறாக்களுக்கு கொடுக்காம பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு காசை கொடுத்து அந்த காசிலிருந்து நீங்கள் பாடசாலைக்குள்ளே கட்டுமானங்களை வேறு இம்ப்ரூவ்மெண்ட் செய்கிறது அது வேறு. ஆனாலும் உங்களோட பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் பணத்தை நீங்கள் வெளியார் கண்ட்ராக்டருக்கு வழங்கி பாடசாலை, உதாரணம் தீந்தை அடிப்பது ஒரு சேவை, பெயிண்ட் அடிக்கிறேன்னா பெரிய மெகா ஹைஸ்கூலில் பெயிண்ட் அடிக்கிறேன்னா ஒரு டெண்டரை கால் பண்ணுறவர், யார் பெயிண்டர்ஸ் இருக்காங்க, அப்போ எவ்வளவு அதுக்குரிய விலை, அப்போ அவ்வாறு பெயிண்டை வாங்கி நீங்கள் கொடுக்குறையா கூலி கொடுக்குறையான்றெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்போ இவ்வாறான விஷயங்களில் பெருகை திட்டம் அவசியம். மூன்றாவது குரூப், விளங்கி கொண்டு இருக்கிறீங்களா இல்லாட்டி சமைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சார். கேட்கிறோம் சார். ஆம்பளையர் கேட்டு கொண்டிருப்பீங்க, பெண்கள் கேட்டுக்கொண்டுதான் கேட்கிறோம் சார். கேட்கிறோம் சார். ஓகே ஓகே ரைட். விவர குறிப்புகளை தயாரித்து, அதாவது குரூப் 3 டாஸ்க் என்னன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன், விவர குறிப்புகள், விவர கோவை அல்ல. உங்களோட சர்க்குலர்ஸ்ல எல்லாம் விவரக்கோவை இருக்கிறது. விவர குறிப்புகள் தான் தேசிய பெருகை ஆணைக்குழுவின் கையேட்டில் இருக்கின்ற வசனம். விவர குறிப்பு என்ன என்றும் டெஃபினிஷன் இருக்கிறது. அது பிறகு இந்த குரூப் டிஸ்கஷனில் அதை பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன், அப்போ இது கட்டாயம் முக்கியமானது. அப்போ 2 விஷயத்துக்கு நான் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கணும். ஒன்று, ஒரு ஃபோட்டோ காப்பி இயந்திரத்தினை கொள்வனவு செய்வது. ஏற்கனவே நாம் கணனிக்கு பார்த்துருக்கின்றோம். ஒரு கணனிக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது விவர குறிப்புகள் தரங்களை எப்படி தீர்மானிக்கிறது. அதே போல் பராமரிப்பு சேவை ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கின்றோம். தேவைன்னா அதை எக்ஸாம்பிளாக காட்டலாம். இப்போ ஒரு பாதுகாப்பு சேவையை பெறுவதற்கு ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி எழுதுறது, எப்படி நீங்கள் டெண்டர் கோல் பண்ணக்கூட என்னென்ன விஷயம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ காப்பி இயந்திரம் வாங்குறேன்னா ஒரு பேசிக் விஷயம்தான். இது சரியாக செய்யும்போது கணக்காக வினாக்கள் வராது. பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளருக்கு பயப்படுத்தவில்லை. இல்லாட்டி அவர் பிடிப்பார் இவர் பிடிப்பாருன்னு பயந்து அவர் செல்றதையெல்லாம் கேட்டு பாடசாலை நிர்வாகம் சீரழிந்து போய்கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கும் நீங்கள் நாலேஜபிள் பர்சன்ண்டா இந்த விஷயங்களை நான் சரியாக செய்யும்போது யாருக்கும் அச்சம் இல்லாமல் கலைத்திட்ட முகாமைத்துவத்தையும் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸையும் சரியாக கொண்டு செல்லலாம். ஏன்னா ஃபைனான்ஸ் ஒழுங்காக இருந்தால் தான் அகாடமிக், நிர்வாகம், மேற்பார்வை, முகாமைத்துவம், கலைத்திட்ட முகாமைத்துவம், போதனா தலைமைத்துவம் எல்லாம் சரியாக இருக்கும். அது பக்கல் அடிக்குமெண்டா இது இந்த மெயின் சிஸ்டத்திலேயே ஃபெயிலியர் ஆகிடும். ஃபைனான்ஸ் என்பது ஒரு மெயின் நர்வ் சிஸ்டம் மாதிரி முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் நர்வ் சிஸ்டம் எப்படி முக்கியமோ அது மாதிரி தான். அப்போ அந்த விஷயம் குரூப் 4. அப்போ இந்த 2க்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் குரூப் 3 தயாரிக்க வேண்டும். குரூப் 4 பெருகை முறையை தேர்ந்தெடுத்தல். இப்போ நீங்கள் ஒரு விவர குறிப்புகளை எல்லாம் தயாரித்துட்டீங்க, விவர குறிப்புக்கு அங்கீகாரம் எடுத்துட்டாங்கன்னா 4வது படிமுறை தான் உங்களோட கையேட்டில் இருக்கிறது, பெருகை முறையை தேர்ந்தெடுத்தல். அப்போ பெருகை முறையை தேர்ந்தெடுக்கும் போது ஷாப்பிங் மெத்தடா, லிமிடெட் கோட்டேஷனா, நேரடியாக கொள்வனவு செய்வதா,
என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இப்போ என்ன பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் இருக்கிறதா, அதுக்குரிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சோல் ஏஜென்ட் இருக்காங்களா, இல்லாட்டி நூல் நிலையத்து புத்தகம் வாங்குறீங்கன்னா அதுக்குரிய ஓதர்கிட்ட வாங்குறீங்களா, அது கோட்டேஷன், அதோட வெலு என்ன, குறைக்குமென்ற வெலு அவசியம். அப்போ உதாரணமாக நூலகத்துக்கு கொள்ளணும்னா 80,000க்கு உட்பட்ட நூல்கள் வாங்கணும் நீங்கள் தீர்மானிச்சுட்டீங்க. 75,000 வாங்குறீங்கன்னா நேரடியாக வாங்கலாம், டெண்டர் தேவையில்லை. அது பப்ளிஷர்கிட்ட அல்லது அந்த நூலாசிரியர்கிட்ட இருந்து வாங்க முடியும். அப்படி அந்த பெறுகை முறையை தேர்ந்தெடுக்கிறது. அப்போ இதில் காட்டப்படுகின்ற நிதி எல்லைகளே இன்று இந்த குரூப் 4 உங்களுடைய நிதி எல்லைகளை இந்த சுற்றறிக்கையை பிரட்டி பாருங்க, நிதி எல்லைகளை அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் இந்த குரூப்பை போட்டிருக்கு. குரூப் 5 ரைட். விலை மனு கோரல் ஒன்றிலே என்னென்ன விடயங்களை நீங்கள் உள்ளடக்க வேண்டும், இதெல்லாம் சுற்றறிக்கையில் இருக்கிறது. அதுக்குரிய மாடல் இருக்கிறது, காலிங் ஃபார் கோட்டேஷன். அப்போ அந்த விலை மனு கோரல் செயற்பாடுகளுக்கான படிமுறை, அதன் போதான பெறுகை குழு, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் செயற்பாடுகளை கல்வி அமைச்சின் சுற்றுநறிக்கை இலக்கத்துக்கு ஏற்ப சுருக்கமாக விளக்குக என்பதுதான் குரூப் 5 செயற்பாடாக இருக்கிறது. குரூப் 6 எடுங்க. ரைட். இது கட்டளை இடலும் உரிய பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வது. அப்போ நீங்கள் பெறுகை குழுவின் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த குறித்த விநியோகத்திடமிருந்து கட்டளையை நீங்கள் கட்டளை அனுப்பணும். எங்களுக்கு இவ்வளவு பொருட்களை இத்தனை குவான்டிட்டியில் இத்தனை விலை அடிப்படையில் இவ்வளவுக்கு நீங்கள் இத்தனாம் தேதிக்கு முதல் இந்த இடத்துல கொண்டு சேர்ப்பீங்க. அப்போ பர்ச்சேஸ் ஆர்டர், அதில் உள்ளடக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் என்ன, பொருட்கள் சேவைகள் கிடைக்க பெற்ற பின் பொறுகை குழுக்கள் செய்யப்பட வேண்டிய விதத்தை உதாரணங்கள் மூலம், ஏனென்னா இப்போ சாமான் வந்துட்டு பொருட்கள் வந்துட்டு அதுக்கு பிறகு அது தரத்தில் இருக்கிறதா, உரிய தரத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து தான் அதன் பிற்பாடு தான் பொருள் பதிவேட்டிலே பதிய வேண்டும், அதன் பிற்பாடு தான் கொடுப்பனவுகளை செய்ய வேண்டும். அப்போ குரூப் 6க்குரிய செயற்பாடு 6ஆம் இலக்கத்தில் உள்ளவர்கள் குறிப்பாக இந்த செயற்பாடை செய்ய வேண்டும். 7ஆம் இலக்கம் பொருத்தமான பொருட்களை இன்வென்ட்ரியில், அதாவது இருப்பு பொருள் பதிவேட்டில் பதிதல். இன்வென்ட்ரி என்று பழக்க தோஷத்தில் நாம் சொல்கிறோம், உண்மையிலே அது இருப்பு பொருள் பதிவேடு, அதாவது பெர்மனன்ட் ஆர்டிக்கிளில் பதிகிறது. நுகர்வு பொருள் பதிவேடு வேற ஒரு பதிவேடாக காணப்படும். நுகர்வு பொருள் பதிவேட்டில் இருக்கிறத இருப்பு பொருள் பதிவேட்டில் பதிய முடியாது. குறிப்பாக ஸ்டேப்லர், பஞ்சர், இதெல்லாம் இன்வென்ட்ரியில் தயவு செய்து பதிய வேணாம், அதெல்லாம் நுகர்வு பொருட்கள். அப்போ அது கொஞ்சம் ஸ்டேப்லர் எல்லாம் ஒரு நான் நினைக்கணும் ஒரு 6 மாதம் 8 மாதம் 10 மாதத்துக்குள்ளே அது போயிடும். அதில் இன்வென்ட்ரியில் ஈபோர்டு சேவையில் எழுதி அதை திருப்பி ஏல விற்பனைக்கு போயிடுமா, அதை ரைட் ஆஃப் பண்ணுறேன்னா எவ்வளோ ப்ரொசீஜர், அது கன்சூமபிள் ரெஜிஸ்டரில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு போர்டர் சேவையே அவசியம் அல்ல, கன்சூமபிள் ரெஜிஸ்டர். விளங்கி கொண்டீங்களா? அப்போ இதுக்குரிய விஷயங்களெல்லாம் நீங்கள் விளங்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து பெறுகை முகாமைத்துவத்தை கற்க போகின்றேன். ஏன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட்டை தந்துட்டு நான் நீங்கள் அசைன்மெண்ட் செய்யும் வரையும் எனது லஞ்சை எடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு அந்த ப்ரெசன்டேஷனில் நிறைய விடயங்களை நான் உங்கள்கிட்ட இருந்து தான் கற்க போகிறேன். அப்போ உங்களோட அனுபவங்கள் எவ்வாறு நீங்கள் பாடசாலையில் இந்த செயற்பாடுகளை செய்கிறீங்கன்றதை கற்று நானும் பிறருக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ரைட். 8வது பெறுகை செயற்பாடுகளுக்கான தீர்மானங்களும் ஆவணங்களும். அப்போ இதில் இருக்கின்ற ஒவ்வொரு பெறுகை செயற்பாடுகள் தீர்மானம் எடுப்பது, அதை எப்படி 10 மினிட்டில் பெறுகை குழு தீர்மானமாக எழுதுவது, அதுக்குரிய மாதிரிகள் எல்லாம் இருக்கிறது, அதை சுருக்கமாக விளக்குவது. வருடாந்த அமலாக்க திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள 3 மாடி வகுப்பறை கட்டிட பொருத்த திருத்த வேலை, வகுப்பறை கட்டிடத்தின் திருத்த வேலை என்று வரணுமா, அதில் தமிழ் பிழையாக இருக்கிறது, வெரி சாரி. சில நேரங்களில் அவசரமாக அந்த டைப் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட். அதே போல் வருடாந்த அமுலாக்க திட்டத்தில் உள்ளடக்கப்படாத, இது உள்ளடக்கப்பட்டுள்ள, அடுத்தது உள்ளடக்கப்படாத விளையாட்டு மைதான புனரமைப்பு வேலைகள், இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறான தீர்மானங்களை எடுப்பீங்க? உள்ளடக்கப்பட்டிருக்கேன்னா ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணினது, உள்ளடக்கப்படாத ஒரு விஷயம் திடீரென்று ஏற்பட்டது, பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து விளையாட்டு மைதானத்தில் டேமேஜ் பண்ணிட்டு, அப்போ உங்களோட வருடாந்த இல்லை விளையாட்டு போட்டியை அண்மித்து இருக்கிறது. இப்போ இது அவசரமாக செய்யணும். அப்போ இதுக்குரிய ஏற்பாடுகள், பெறுகை செயற்பாடுகளுக்கு என்ன செய்யலாம்
அப்போ இதில் நீங்கள் நிதியை மாற்றலாம், வயமன் ப்ரொசீஜர் என்று சொல்லலாம், குறை நிரப்பு பாதையை ஏற்படுத்தலாம். இதுக்கு விசேட செயற்திட்டங்கள் பணம் இருந்தால் அதை அதுக்கு மாத்திரம் பயன்படுத்துவது தொடர்பான விடயங்களை எல்லாம் நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கிற கற்றறிந்த நபர்கள் பேச முடியும். 9வது நம்பர் 9 குரூப், இது விசேட அணி ஒன்று. நம்பர் 9 வருகை செயற்பாடுகளும் தொடர்பான சமகால பிரச்சனைகளும் பிழையான நடைமுறை. அப்போ பெருகை செயற்பாடுகளுடன் தொடர்பான பிழையான நடைமுறைகள் நீங்கள் அவதானித்த பாடசாலைகள் இல்லையா, வேறு எங்கேயும் இல்லை, பாடசாலைகள் அவதானித்த பிழையான நடைமுறைகள் 8 நீங்கள் குறிப்பிடலாம், 8க்கு மேலேயும் குறிப்பிடலாம், அது எத்தனையும் இருக்கலாம். அதே போல் அதில் இருக்கின்ற சமகால பிரச்சனைகளை குறிப்பிட்டு அதற்கான தீர்வு. பாடசாலை பெருகை செயற்பாடு தொடர்பான பிழையான நடைமுறைகள் என்ற சொல்லி அதுக்கான தீர்வுகள் என்ன, அந்த 8க்குமான தீர்வுகள் என்ன. அப்போ அதில் பெஸ்ட் ப்ராக்டிசஸை நீங்கள் கூடுதலாக டச் பண்ண தேவையில்லை. காரணம் குரூப் 10ல் நாங்கள் பாடசாலை பெருகை செயற்பாடுகளில் நீங்கள் எதிர்நோக்கும் சவால்களும் அது தொடர்பான சிறந்த நடைமுறைகளும், சவால்கள் பிரச்சனைகள் என்றதை விட பெஸ்ட் ப்ராக்டிசஸை குரூப் 10 டிஸ்கஸ் பண்ணுங்கள். பாடசாலை பெருகை முறையில் சிறந்த செயல் வழக்குகள், எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பார்ப்போமே. இப்போ ஒரு பொருளை நீங்கள் பாடசாலையில் வாங்குறேன்னா அந்த பொருளுக்கான அந்த கட்டளை இட்டு டெண்டர் கோல் பண்ணாட்டி அது டெண்டர் கோல் பண்ணாமல் பொருள் வாங்கலாம், அது ஒரு விஷயம், அது உங்களோட எல்லைகளுக்குள்ள. இப்போ அந்த பொருள் வந்தால் அது தரமாக இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து அதை இருப்பு பொருளில் இல்லாட்டி நுகர்வு பொருள் பதிவகத்தில் பதிந்து விட்டு அதன் பிறகு கொடுப்பனவு செய்வது. அப்போ ஒரு சிறந்த நடைமுறை. அப்போ பொருள்களை நாங்கள் செக்கை கொடுத்து போட்டு சாமானை வாங்குறது ஒரு பேட் ப்ராக்டிசஸ். அப்போ அந்த சிறந்த நடைமுறைகளை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், அது ஓப்பன் ஃபோரம் மாதிரி தான். அப்போ அது சிறந்த நடைமுறைகள் உங்களோட அனுபவத்தில் இருந்து தான் வரணும். எனக்கும் தெரியாமல் தான் இருக்கு, பாப்பம் என்ன சிறந்த நடைமுறைகளுடன் நீங்கள் வாருங்க. அந்த வகையில் இந்த 10 ரைட் 10 செயற்பாடுங்க ப்ளீஸ் ரைட். அப்போ பெஸ்ட் ப்ராக்டிசஸ், எந்த சிறந்த நடைமுறைகள் ஒரு பாடசாலையில் என்ன வகையாக இந்த பெருகை தொடர்பான பிழையான நடைமுறைகள் இருக்கிறது, அதே போல் சிறந்த நடைமுறைகளும் இருக்கிறது. அப்போ அது உங்களோட அனுபவங்கள் ஊடாகத்தான் அந்த மேற்படி பிரச்சினைகளை சீர் செய்வதற்கான சிறந்த நடைமுறைகள் என்ன என்பது தொடர்பாக நீங்கள் எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த 10 குரூப்பையும் ரவிச்சந்திரன் சார் அநேகமாக இதை பிரிப்பார் என்று நினைக்கிறேன். ரவிச்சந்திரன் சார், ஒன் 130க்கு குரூப் பிரிக்கணும். ரவிச்சந்திரன் சார் நான் நினைக்கிறேன் இருக்காரோ சரியா? ரவிச்சந்திரன் சார் இருக்கார், ரைட் இருக்கிறார். அப்போ ரவிச்சந்திரன் சாருக்கு யார்? ரவிச்சந்திரன் சார் தானே குரூப் பிரிக்கிற? அப்போ அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுங்க, குரூப் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு போக சொல்லி. அவர் குரூப் பிரிச்சு தந்தா ஓகே, நோஹாம். ஓகே ஓகே சார். ரைட். அந்த வகையிலே குரூப் பிரிக்க காட்டிலும் இப்போ நாங்கள் ஒரு பொது பெருகை, அதாவது அரசாங்க பெருகை தொடர்பாக அரசாங்க பெருகையிலே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான தத்துவங்கள் என்ன என்று சொல்லுங்க. அப்போ ஒரு ஆள் சொல்லுங்க. அரசாங்க பெருகை வேறு, தனியார் பெருகை வேறு, அது ரெண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் தரணும். அப்போ அரசாங்க பெருகைக்கும் தனியார் பெருகைக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன என்று கேட்டால் உங்களுக்கு தெரியணும். இது உதாரணமாக அரசாங்கத்தின் நிறுவனங்கள் காணப்படும், தேசிய அக்கறை காணப்படும், அங்கே லாப நோக்கம்தான் காணப்படும். அதே போல் இங்கே ரூல்ஸ் ரெகுலேஷனை பின்பற்றணும், அங்கே இல்லை. அங்கே இங்கே நேரம் கூட எடுக்கும். பிரைவேட் செக்டரில் அப்படி ஒன்றும் இல்லை. அங்கே வெளிப்படைத்தன்மை இல்லை, இங்கே வெளிப்படைத்தன்மை வேணும். இங்கே சம வாய்ப்பு வழங்கப்படும், அங்கே சம வாய்ப்பு இல்லை பிரைவேட் செக்டரில். அவன் விரும்பினாக்கிட்ட வாங்குவான். அந்த வகையிலே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பொது பெருகையில், அரசாங்க பெருகையிலே கடைபிடிக்கின்ற முக்கியமான கோட்பாடுகள் என்ன, அடிப்படை கோட்பாடுகள்?
ரகசியத்தன்மை பேணுதல். வெளிப்படைத்தன்மை இருக்கணும் சார். ரகசியத்தன்மை பேணுறது ஊழல்ல ஈடுபடாம இருக்கிறது சார். அக்கறை முரண்பாடு. ஆஹா ஆஹா. நேர்மைத்தன்மை, நியாயத்தன்மை சார். வேற விடைகள்? கிரய பயன் உறுதி, போட்டித்தன்மை, வகைகூறல். இக்கணம், வினைத்திறன். நாங்க இருக்கிற அடிப்படை நீங்க பொது பருகையின் மற்ற ஏனைய கோட்பாடுகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க. முக்கியமாக சிக்கனம். அதைத்தான் நான் சொன்னேன். 4 E's 3 E's முக்கியமானது. கணக்காய்வில் வெலு ஃபோ மணி ஆடிட்டில் 3 E's 4 E's தற்போது 5 E's ஆயிட்டது. அப்போ முதலாவது என்ன? எக்கானமி, எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ், இக்விட்டி அண்ட் என்வாயரன்மெண்ட். அப்போ சுற்றுச்சூழலை பேணுவது. அப்போ ஒரு பாடசாலையில் ஒரு கட்டடத்தை கட்டுறீங்க, இருக்கிற எல்லா மரங்களையும் தோட்டங்களையும் தென்னந்தோப்புகளையும் பனந்தோப்புகளையும் அழித்து விட்டு பாடசாலையில் வகுப்பறையோ பாடசாலையின் விளையாட்டு மைதானங்களையோ அமைக்க முடியாது. நிலைபேறான பகிரங்க பெருகையை கை கொள்ள வேண்டும். நிலைபேறான பொதுத்துறை பெருகையை கட்டாயமாக அரசாங்க நிறுவனங்கள் கை கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை அழித்து பெருகை முறைகளில் பெருகை செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. அப்போ அந்த வகையிலே நீங்கள் 5 E's ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. பெருகை வழிகாட்டில் 4 E's தான் சொல்லுறாங்க. ஆனாலும் கணக்காய்வில் நாங்கள் 5 E's கடைபிடிப்போம். ரைட். அப்போ எஸ் சார். சார் எல்லா எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டீங்க தானே? கொடுத்துட்டீங்க சார். நான் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே ஓகே சார். 10 குரூப்ஸ் தானே? ஆமாம் 10 குரூப். ஓகே. ஸ்டார்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஸ்க்ரீன்ல மெசேஜ் ஒன்று வரும், கிளிக் பண்ணி போங்க. இந்த குரூப்ல வெளியில கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த முறைனா நாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கத்தான் இருக்குது. ஸ்க்ரீனை பாருங்க, ஓகே பண்ணி உள்ளுக்கால போங்க, போயிருந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. 10 குரூப் இருக்கு. 30 மினிட்ஸ் இல்லை ஒரு 25 மினிட்ஸ் தான் கொடுக்கலாம். சரியா 2 o'clock நாங்க பிரேக் அவுட் ரூம் க்ளோஸ் பண்ணோம். நீங்க வெளியில வாங்க. ஏன்னா 10 வினாக்களுக்குமே ஆல்ரெடி எல்லாருமே ரெடியா இருப்பீங்க. உங்களுக்கு 2 நாளைக்கு முதல்ல இந்த கேள்வியில நாங்க தந்துட்டோம் நாங்க. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்றேன் நானு. பார்க்கலையே சார். அஞ்சாவது கேள்வி வா. விலைமனுக்கோரல் செயற்பாடுகள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த என்ன செஞ்சீங்களா? நமக்கான டைம் இல்ல. நேற்று வானத்தை குரூப்ல போட்டு இந்த கேள்வியில யார மைக்கு எக்கோ ஆகுது? ரைட், சொல்லுங்களேன். யாராவது செஞ்சிருக்கீங்களா? எனக்கு வாய்ப்பொன்று கிடைக்க இல்லை. நான் பேசுறது விளங்குதா சார்? இப்ப செய்யலன்னா சார் இப்ப டிஸ்கஸ் பண்ணி சரி அதுக்கு ரெடி பண்ணுவோம் சார் இனிமேலாவது. நம்ம தலைப்பு பெருகை செயற்பாடு விலைமனுக்கோரலா? விலைமனுக்கோரல் செயற்பாடுகள். விலைமனுக்கோரல் செய்யும் போது உள்ளடக்கப்பட வேண்டிய தகவல்கள் எவை? விலைமனுக்கோரல் செயற்பாடுகளுக்கான படிமுறைகளையும் அதன் போதான பெருகை குழு மற்றும் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் செயற்பாடுகளையும் கல்வி அமைச்சின் சுற்றுநிர்வ இலக்கம் 5423 கேற்ப சுருக்கமாக விளக்குக. சுற்றுநிருபம். பெருகை குழு, சந்தை விலை கோரல் முறை, அதான தலைப்பு.
சந்தை விலைக்கோரல் முறை தானே சார் வரும்? அதானேண்ணா? ஓ, மாகாண கல்வி திணைக்களத்தில் அல்லது வலயக்கல்வி பணிமனையில் பதிவு செய்து கொண்டுள்ள ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டி வரும். தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவையும் பெருகை குழுவையும் சேர்த்து தான் அந்த தலைப்பை பார்க்க வேண்டி வரும். அடுத்த 2வது கேள்வியா தானே? ஓ சார், ஓ சார். பாடசாலை பெருகை குழுவிற்கு மேற்படி குறிப்பிடப்பட்டுள்ள எல்லைக்குள் பொருட்கள் சேவைகள் கொள்வனவு செய்தல் மற்றும் நிர்மாண வேலைகள் அங்கீகரித்தல் மேற்படாத பெருகை செயற்பாடுகளின் போது பொருத்தமான முறையில் மேற்கொள்ள வலயக்கல்வி பணிமனைகள் கல்வி பணிப்பாளர் மாகாண கல்வி அமைச்சு மதிப்பீட்டு குழு ஆண்டின் இறுதி தவணையை தயாரித்து வழங்கும் பாடசாலை வருடாண்டு அமலாக்க திட்டத்திற்கமைய தேவை பட்டியல் பரிசீலனை செய்து வரவு செலவு திட்டத்தில் முன்னுரிமை பொருட்கள் தேவை விவரக்குறிப்பு தொழில்நுட்ப மதிப்பீட்டு வேண்டும். பாடசாலை தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு தொழில்நுட்ப இந்த இருக்கா தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவினது அங்கீகாரத்தை கவனத்தில் கொண்டு பொருட்கள் கொள்வனவு செய்வதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டியது பாடசாலை பெருகை குழுவினால் ஆகும். அதற்காக தேசிய மட்டத்தில் விவரக்குறிப்பு தயாரிக்கப்பட்டிருப்பின் அவற்றை பயன்படுத்தல் வேண்டும். விவரக்குறிப்பு மற்றும் ஆண்டுக்கு தேவையான பொருட்களை ஒரே தடவையில் கொள்வனவு செய்வதா, இன்றைய பாடசாலையின் ஒரு தவணைக்கு தேவையான பொருட்களை தவணையின் ஆரம்பத்தில் கொள்வனவு செய்வதா என்பது குறித்து களஞ்சிய மற்றும் நிதி வசதிகளுக்கு அமைய பாடசாலை பெருகை குழுவினால் தீர்மானிக்கப்பட வேண்டும். பாடசாலை பெருகை குழுவினால் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக கீழ் குறிப்பிட்டவாறு அல்லது வலயக்கல்வி ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து அல்லது வானவில் வர்ண பெயர் பட்டியல் இடம்பெற்றுள்ள அட்டியிலிருந்து இணையதள முத்திரை வைக்கப்பட்ட விலை குறைந்த 3 முத்திரை வைக்கப்பட்ட விலை மனுக்களையும் 5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பெருகைக்காக குறைந்தது 5 முத்திரையிட்ட விலை மனுக்களையும் கோரி அனுமதி அதிகாரத்தை வழங்க தெரிவு செய்த போது மொத்தமான நிறுவனம் தெரிவு செய்து கொள்வது பாடசாலை பெருகை குழுவினால் மேற்கொள்ளப்பட வேண்டும். நேரடி ஒப்பந்த முறை அப்படியே காப்பி பண்ணுவோம் என்ன? ஓ சார், பாடசாலை பெருகை குழுவினால் மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசு நிதி திணைக்களத்தினால் எப்படி சார் டைப் பண்றீங்களா சார்? டைப் பண்ணி விடுவோம். அதை அப்படியே டைப் பண்ணா காப்பி பேஸ்ட் தான். ஓகே சார். ஆலோசனைகள் மற்றும் சந்தையில் விலைமான கோரம் முதற்கொலை கடைபிடிக்க வேண்டிய எத்தனை பேருக்கு ஈடுபடுவது குறித்து கூடுதலான அவற்றை செலுத்துதல் வேண்டும். நேரடி ஒப்பந்த முறை. முதலாவது கேள்வியை ஒரு ஆள் வாசிங்களை பார்ப்போம். கேள்வி சார், விலைமனு கோரல் செய்யும் போது உள்ளடக்கப்பட வேண்டிய தகவல்கள். விலைமனு கோரல் செய்யும் போது உள்ளடக்கப்பட வேண்டிய தகவல்கள் எவை? என்னென்ன தகவல்களை உள்ளடக்கணும்? அதுதான் முதலாவது பந்தில தந்திருக்கேன் சார். அந்த தகவல்கள் இல்லாது நம்ம பின்பற்ற வேண்டியது தகவல்கள் உள்ளடக்கப்பட வேண்டிய தகவல்னா அந்த ஃபார்ம்ல இருக்கிறது போல. கோரல் அந்த ஃபார்முலையா சார்? விலைமனு கோரல் ஃபார்முல. விலைமனு கோரல் அப்படின்னா சார் விலைமனு கோரல் கடிதத்துல உள்ளதா சொல்றீங்க? நம்ம அனுப்ப வேண்டிய அந்த கடிதத்துல ஒரு ஃபார்மட் இருக்குது 54/23/2023ல. பொருட்களின் வகை மற்றும் ஏனைய விபர குறிப்புகள் அந்த விஷயமா சார்?
அளவுகளின் எண்ணிக்கை வர்த்தகத்தையோ வணிகக்கூடிய விலை மனு கோரல் செயற்பாடுகள் குரல் கோரல் செயற்பாடுகளுக்கான படிமுறை அதன் ஒரு ஆள் வாசிப்பாங்களா அந்த கேள்வி? முதலாவது கேள்வி கொஞ்சம் விலை மனு கோரல் செயற்பாடுகளுக்கான படிமுறைகளையும் அதன் போதான வருகை குழு மற்றும் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் வருகை குழு வருகை குழு மற்றும் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் குழு மற்றும் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு செயற்பாடுகளையும் கல்வி அமைச்சின் சுற்று நிறுவ இலக்கம் 54/2023 ஏற்ப சுருக்கமாக விளக்குகிறது. யாருக்கு பார்த்தீங்களா புத்தகத்தில் என்னென்ன தகவல் இடம்பெறணும்னு? எத்தனை பக்கத்தில் இருக்குது தெரியலண்ணே. தொடர் இலக்கம்
63 சார். 63 ஓ சார். அந்த விலைமான கோரல் கடிதம் அதுல உள்ளது தானே? ஆமாம் ஆமாம். ரைட். விலைமனு கோரல் கடிதம். விலைமனு கோரல் செய்யும் போது உள்ளடக்கப்பட வேண்டிய தகவல்கள். செய்யும் போது உள்ளடக்கப்பட வேண்டிய தகவல்கள். தொடரிலக்கம், பொருட்களின் வகை, வகை மற்றும் ஏனைய விபரக்குறிப்புகள், தேவையான அலகுகளின் எண்ணிக்கை, வர்த்தக பெயர், விநியோகிக்கக்கூடிய அலகுகளின் எண்ணிக்கை, அலகுகளின் விலை. இந்த விவரத்தை தான் எழுத வேண்டி வரும். என்ன? ஓ சார். மொத்த தொகை, விநியோகக்கூடிய திகதி, போக்குவரத்து கட்டணம், விநியோக